அந்த 2-3 நாளுக்குள்ளாரே இந்த ரூம்ல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துட்டு அந்த தனசேகர் சமைக்க போயிடுவாப்புல, மற்றவங்க ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு அந்த மாதிரி போயிடுவாங்க. என்னோட பாஸ்போர்ட் நம்பர் வந்து இது, நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், நான் இங்கே புதுசாக ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த கம்பெனியோட பேர் வந்து மீடியா. இந்த 9 பேரும் மாட்டின்னு இருக்காங்கன்னு தான் நான் நம்பிட்டு இருக்கேன். இது வந்து பிரச்சனை ஆகாதா அப்படின்னு சொல்லி அந்த கார்த்திகிட்ட கேட்க முடியல. அவன் என்ன எனக்கு விளக்கம் கொடுத்தான்னா, இப்போ நம்ம எல்லாரும் பேருமே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி லோன் எடுக்கிறாங்களா, அந்த கம்பெனி ஆரம்பித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பெனி பேர்லையுமே ஒரு 1000 நிமிஷம் அந்த மாதிரி எடுத்து இது வந்து மன்னராட்சி, ஆட்சியை மாற போகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது இவன் ஏன் எனக்கு வந்து தமிழ் தெரிஞ்ச யாராவது இருந்தாங்கன்னா என்னோட பிரச்சனையை தெளிவாக சொல்றதுக்கு வந்து மொத்தம் 3 நார்த் இந்தியனும் ஒரு பொண்ணு ஒன்று. அவன் வந்து இப்போதான் தெரியுது, அவன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் வந்து இந்த மாதிரி இல்லீகலான வேலைகள்லாம் ஈடுபடலாம் அப்படின்னு. பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நபர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவன் பேரில் கிரெடிட் கார்டு வாங்கி அந்த காசெல்லாம் வரைக்கும் எடுத்துட்டு அவன் பேர்லேயே 3-4 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி அவன் பேரில் லோன் எடுத்து அந்த பாஸ்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்குள்ளார துபாய் பிரான்ச். அரேபியன் கண்ட்ரீஸில் வந்து தப்பு பண்ணால் பயம்தான் இருக்கும், அவங்க வந்து வெட்டியை கூட போட்டோன்னு அந்த அளவுக்கு கொடூரமான சட்டங்கள் இருக்குன்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம் இல்லையா. இதோட முடிச்சு அனுப்புங்க, நம்ம வந்து இவங்க அனுப்பி விட்டோம். இதுக்கப்புறம் இவங்க வச்சுட்டு துபாயோட பிரசிடென்ட் ஷேக் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு அடுத்த படிநிலையில் இருக்கிற சில மினிஸ்டர்ஸ் அந்த மெயில் ஐடிக்கு வந்து நாங்கள் எங்களோட பாஸ்போர்ட்லாம் அனுப்பி விட்டோம். அனுப்பி விட்டதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இன்னும் சிலர் சொல்லணும்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே இந்த மாதிரியான கம்பெனிஸ் அங்கே வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஆட்களை கூட்டிகிட்டு போய் இந்த பல லட்சம் பேரும் போய் சிக்கினதை வந்து ப்ரூஃப் வந்து நம்மக்கிட்ட எல்லாரும் பற்றி டீட்டெயில் கிடையாது. ஆனால் இந்த 9 பேரை பற்றி வி தமிழின் அன்பு வணக்கங்கள். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்று தமிழ்ல ஒரு சொற்றொடர் உண்டு. அந்த சொற்றொடருக்கு ஏற்றாற் போல உலகம் நாடு முழுவதும் தமிழர்கள் சென்று தன் உழைப்பால் நம் நாட்டையும் வளர்க்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்துட்டு வராங்க. ஆனா இப்படி நல்ல பாகங்கள் பலவற்றை நம்ம பேசிக்கொண்டே இருக்கும்பொழுது இதுல சில கருப்பு பக்கங்களும் இருக்கதான் செய்யுது. அப்படி ஒரு சிறு கருப்பு பக்கத்தை தான் இன்று நம்ம பார்க்க போறோம். துபாயில பணத்தை வாங்கி கொண்டு வேலை வாங்கி தருவதாக கூட்டிட்டு போய் அங்க அவர்களை ஏமாற்றி அவர்கள் மீது நிறுவனத்தை பதிய வச்சு அவர்கள் மீது வங்கியில லோன் எடுத்து அவங்களை கடனாக்கி ஆடி அவங்களுக்கு அதுல சிறு தொகையோ ஏதோ ஒரு பங்கோ இல்லை அவங்களை ஏமாற்றியோ அங்கிருந்து வெளியேற வைத்து அந்த நாட்டுக்குள்ள நுழையாத அளவுக்கு சில வேலைகள் செய்வதாக நம்மளுக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அவர் இன்னைக்கு அந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து ஒரு விழிப்புணர்வாக இதை ஏற்படுத்தணும். தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு கட்சிகளும் இதை தொடர்ந்து முன்னெடுத்து தமிழர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோட நம்மளோட இணைஞ்சிருக்காரு தினேஷ். உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த தினேஷ் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவர் இந்த மாதிரியான ஏமாற்றப்பட்டு துபாயில் சிக்குண்டு அவரும் அவருடைய தம்பியும் அவருடைய நண்பர் என்று அவர்கள் 3 பேரும் பொய்யான தகவலின் அடிப்படையில் அவங்க மேல நிறுவனம் பதிய செய்ய முற்படும் பொழுது அதில் எதிர்த்து கேள்வி கேட்டு இந்திய கான்சுலேட்டோட எம்பசியோட துணையோட இன்று சென்னைக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. அவர்களோடு பேசுவோம். இது எப்படி நடந்தது, இதுல இருந்து மேலும் பல தமிழர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள என்ன செய்யணும்,
அரசு இதுல எப்படி தலையிடணும், மற்ற அரசியல் கட்சிகள் இதுக்கு எதுக்கு உதவணும் அப்படின்னு அவர்கிட்ட பேசிடலாம். தினேஷ் அவர்கள் வணக்கம். நீங்க யாரு, எந்த ஊரை சேர்ந்தவங்க, எதற்காக துபாய்க்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களை பத்தி சொல்லுங்க. என்னோட பேர் வந்து தினேஷ் தோங்க. நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை தாலுக்காவில் ஷேகுஷன்பேட்டை பாலுபுதி காலனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருக்குள்ள பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்க என்னோட வீடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஐடி கம்பெனியில் கிராஃபிக் டிசைனராகவும் 2Dயில் கேம் டிசைனராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாக்கா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து சொந்த தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து திருச்சியில் வந்து சென்னை வர நேஷ்னல் ஹைவேஸ்லேயே ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து புதுசாக ஒரு கட்டடம் கட்டி ஹோட்டல் ஒன்று கட்டி அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணேன். அது சரியாக போகலை, அது எனக்கு கை கொடுக்கல அந்த தொழில். சரி, அதில் லாஸ் ஆனதுனால திரும்ப நம்ம ஏதாவது வேலையை நம்ம ஃபீல்டு ரிலேட்டடாக வேலை தேடலான்னு பார்க்கும்போது எனக்கு அந்த ஹோட்டல் கட்டி ஸ்டார்ட் பண்ணனால அதுக்கான ப்ராசஸ் வந்து ஒரு 2 வருஷம் எடுத்துச்சு. இந்த 2 வருஷமாக நான் எந்த வேலைக்கும் போகாதனால கெரியர் கேப் இருந்ததுனால என்னால் இந்தியாவில் நான் நிறைய கம்பெனிக்கு அப்ளை பண்ணேன். இருந்தாலும் கெரியர் கேப் இருக்கிறதுனால யாருமே என்னை வேலைக்கு எடுத்துக்கல. சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத்து, பூனே அந்த மாதிரியான பெருநகரங்களில் இந்த ஐடி சாஃப்ட்வேர் ரிலேட்டடான கம்பெனிஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் நிறைய கம்பெனியில் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். பெரும்பாலும் என்னை எடுக்கலை. ஸோ கெரியர் கேப் இருக்கிறதுனால இந்தியாவில் தான் எடுக்க மாட்டேங்கிறாங்க, வெளிநாடுகளில் எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமா நான் வெளிநாடுகள்லேயுமே லிங்க்டுன்னு, நாக்குரி மாதிரியான வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது சில ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற கம்பெனிஸ், உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா மாதிரியான கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஆஸ்திரேலியாவிலே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறோம், உங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து மெயிலில் நான் வந்து அவங்களோட கான்டாக்ட் பண்ணி பேசும்போது அப்படி அவங்க சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி ஆஸ்திரேலியாவுக்கு அந்த நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கே போயிட்டு எப்படி வேலை தேடுறதுன்ட்டு நான் இங்கே இருக்கிற சில லோக்கல் ஏஜென்சிஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட எனக்கு வந்து விசா ப்ராசஸ் பற்றி கேட்கும்போது அதுக்கு வந்து அவங்க வந்து இங்கே தான் கேன் அப்ரூவ்னு ஒரு கன்சல்டன்சி இருக்குது, அவங்கள்ட்ட நான் கேட்டேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிஆர் விசா வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அது ப்ராசஸ்க்கு வந்து ஒரு 3-3.5 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது போக பிஆர் விசா வாங்கணும்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து 10 லட்ச ரூபா அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மக்கிட்ட குழைக்க வழி இல்லைங்கிறதுனால தான் நம்ம அடுத்தது வெளிநாடுகளுக்கு போகலான்னு ட்ரை பண்ணுறோம். இதில் 10 லட்ச ரூபாவை நம்ம ரெடி பண்ணுற அளவுக்கு இல்லை, நம்மளோட சூழல் கடன்காரனாக ஆகிடுவாங்கிறதுனால அதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது இது பண்ணுவோன்ட்டு நான் தேடிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் என்னோடய பக்கத்து வீட்டு தம்பி கணேஷ்னு ஒரு பையன் வந்து என்ன பண்ணான்னா, அவனுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் துபாயில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது தான். அவனோட அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார். அவரோட மருத்துவ செலவுக்கு வந்து லட்சக்கணக்கில் கடன் வாங்கியிருந்தாங்க. அந்த கடன் வந்து வட்டி நாளுக்கு நாள் அதிகமாகும் போது அந்த கடன் அடைக்க முடியாமல் திணறிட்டு இருக்கிற சொல்ல அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், அந்த துபாயில் இருக்கிற அவனோட நண்பருக்கு வந்து கால் பண்ணி அழுதுருக்கான். ஆனால் இந்த மாதிரி எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ இப்போ துபாய்க்கு வேலைக்கு போயிருக்கல, அந்த மாதிரி எனக்கு உன் கம்பெனிலோ இல்லை வேறு கம்பெனிலோ இல்லை வேறு நாடுகள்லையோ கூட எனக்கு வெளிநாட்டில் கொஞ்சம் வேலை வாங்கி தானே, அப்போ அங்கே கொஞ்சம் வெளிநாடுகளுக்கு போனால் கொஞ்சம் அதிக சம்பளம் இருக்கும், கடனை ஈஸியாக அடைக்கலாங்கிறதுக்கு கேட்டிருக்கான். உடனே அங்கே இருக்கிற தனசேகர், சென்னையை சேர்ந்தவர், அவர் இவனுக்கு வந்து சென்னையில் தான் அவரை வந்து பழக்கமாயிருக்கு. ஸோ அவர் வந்து அவரோட கம்பெனியில் போயிட்டு அடுத்த நாள் கேட்டுட்டு அவர் இவனுக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காரு, தம்பி உனக்கு வந்து என் கம்பெனியில் வந்து வேலை தராங்கிறாங்க, மாதம் 1,30,000 சம்பளம் தராங்கிறாங்க, உன்னோட சேர்ந்து வேற யாராவது இருந்தாலும் நீ கூட்டிட்டு வா இந்த வேலைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உடனே கணேஷ் என்ன பண்ணான்னா, எனக்கு பின்னாடி வீடுங்கிறதுனால உடனே அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வந்து என்கிட்ட வந்து சொன்னான், ஆனால் இந்த மாதிரி துபாயில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காரு, அவர்கிட்ட நான் என் கடனை பற்றி சொல்லி வேலை கேட்டேன், அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி மாதம் 1,30,000 சம்பளத்துக்கு வந்து ஒரு வேலை இருக்குது, நம்ம போயிட்டு செஞ்சுட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் என்ன பண்ணேன், அதான் வெளிநாடுகளில் வேலை ட்ரை பண்ணும்போது அவங்க அந்த நாட்டிலே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா, அதனால நம்ம வந்து சரி துபாய்க்கு போயிட்டோம்னா ஒரு வாய்ப்பா இருக்கும், போயிட்டா நமக்கு இன்னும் கூட நல்ல வேலை, ஏன்னா நமக்கு தான் இந்த மாதிரி அமௌண்ட்லாம் ரெடி பண்ணுறது கஷ்டமா இருக்கே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணேன்னா, அவங்கள்ட்ட சரி துபாய்க்கு ஃப்ரீயாக விசா கிடைக்குதுங்கும் போது நம்ம போகலாம், போயிட்டு அந்த வேலை செஞ்சுக்கிட்டு கிராஃபிக் டிசைனர் வேலை ட்ரை பண்ணலாம், அவங்களே ஏற்பாடு பண்ணி ஆமாம் வேலைக்கு வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சரி எனக்கு விசா எடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் என் தம்பியும் வேலை இல்லாமல் தான் இருந்தான். ஸோ திருநாவுக்கரசு அவனுக்கும் விசா எடுக்க சொல்லி எங்கள் 3 பேரோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கொடுத்து விட்டோம். கொடுத்து விட்டா ஒரு 5 நாளுக்குள்ளாரே எங்களுக்கு வந்து விசா வந்துச்சு தொழில்.
5 நாளுக்குள்ளார விசா வந்துச்சு. விசா வந்த உடனே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3-4 நாளில் உங்களுக்கு டிக்கெட்டாக அனுப்பிடுவோம், நீங்கள் வந்து இந்த வாரமே கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன இவ்வளோ சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன வேலைன்னு நான் அந்த தம்பி கணேஷ் கிட்ட கேட்கும்போது அவன் வந்து சொன்னான், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறான்ல அந்த தனசேகருங்கிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனருங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்குறாரு, சமையல் வேலைக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கூடவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த இன்னும் ஒரு 8 பேர் அங்கே அந்த வேலைக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஓனருங்களுக்கு வந்து 4 ஃப்ளாட்டும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அதை வந்து க்ளீன் பண்ணுறது, ஹவுஸ் கீப்பிங் வேலை, அதாவது கூட்டி பெருக்கி மாஃப் போட்டு இது பண்ணுறது, டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஆஃபீஸ் அசிஸ்ட் அங்கே வந்து படிச்சிருக்கிற பசங்களுக்கு மட்டும் ஆஃபீஸில் வேலை கொடுக்குறாங்க. அந்த ஆஃபீஸ் வேலை என்னென்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி, அதாவது அந்த டீ காஃபி இது பண்ணுறது, அப்புறம் ஜெராக்ஸ் போட்டு வருது. அந்த அவங்களுக்கு வந்து ஏதாவது பக்கத்தில் வேறு கடைகளுக்கு எங்கேயாவது போயிட்டு வரணும், வேறு ஏதாவது ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரணும், அசிஸ்டன்ட் மாதிரி ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற வேலை மாதிரி சொல்லி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அங்கே 9 பேர் இந்த தனசேகரோட சேர்த்து. அந்த மாதிரி வேலை தானே இருக்குன்னு அவர் சொன்னாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, நீ அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கொடு. உங்களை யாரும் இன்டர்வியூ பண்ணாங்களா? உங்களுக்கு ஏதாவது அந்த ஆஃபர் லெட்டர் ஏதாவது கொடுத்தாங்க? அதான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன். அவன் உடனே ஃபோன் பண்ணி தனசேகர்கிட்ட கொடுத்தான். தனசேகர்கிட்ட நான் பேசும்போது தனசேகர் வந்து என்கிட்ட என்ன சொன்னாப்லன்னா, அவரும் இதே மாதிரி தான், தம்பி நாங்கள் வந்து ஒரு 9 பேர் இங்கே இருக்கிறோம், நான் வந்து சென்னை சொன்னேன், மற்றவங்க எல்லாருமே தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. எனக்கு வந்து இந்த ஓனருங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்குற வேலை கொடுத்துருக்காங்க, மற்றவங்களுக்குலாம் வந்து இந்த க்ளீன் பண்ணுற வேலை, ஹவுஸ் கீப்பிங் வேலை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து படிச்சிருக்கிறீங்களா 3 பேருமே? நான் டிகிரி படிச்சிருந்தேன், என் தம்பி டிகிரி பண்ணியிருந்தேன், அந்த கணேஷ் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் அந்த மாதிரி படிச்சிருந்தோம், மெக்கானிக்கல். அதனால் 3 பேரும் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 பேர்த்துக்கு ஆஃபீஸில் தான் வேலை கொடுப்பாங்க, இந்த மாதிரி கூலிகள் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரி, அது என்ன வேலைன்னு சொல்லி எங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ஏதாவது கொடுங்கண்ணே, வாங்கி கொடுங்க உங்கள் கம்பெனியில் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த தனசேகர் பார்த்தீங்கன்னா படிக்காதவர், அவருக்கு வந்து இந்த ஆஃபர் லெட்ரு என்ன இது அந்த மாதிரியான விஷயம் எதுவும் புரியல. ஸோ அவர் வந்து உடனே என்னவா பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, என்னடா தம்பி நான் இவ்வளோ சொல்கிறேன் நீ நம்ப மாட்டேங்கிற, கணேஷ் வந்து எனக்கு வந்து 15 வருஷம் பழக்கம்டா, அவன் வந்து எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும், அவன் வந்து என் புள்ள மாதிரி தம்பி மாதிரி, நான் அப்படிலாம் உங்களை ஏமாற்ற மாட்டேன் அப்படிலாம் சொன்னார். இல்லைண்ணா நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்க, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனாலுமே எனக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் மாதிரி வேணும்ல, நான் என்ன வேலைக்கு போகிறேன்னு எனக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். சரி, நான் எங்கள் கம்பெனியில் பேசி உனக்கு நான் ஆஃபர் லெட்டர் அனுப்ப சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் பேசி அவங்க வந்து ஒரு நாளுக்குள்ளார எங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் அனுப்பி விட்டுருந்தாங்க. அந்த ஆஃபர் லெட்டரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வேலைக்கான டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 26 நாள் தான் இருந்துச்சு. இது என்னென்னா 26 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தம்பி எங்கள் கம்பெனி பேரில் வந்து லோன் எடுக்க போகிறோம்பா, ஏன்னா இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கம்பெனி டெவலப் பண்ணின்னு இருக்காங்க, நாங்கள் தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்கிறோம், நாங்கள் வந்ததுக்கப்புறமா இன்னொரு தமிழர்கள் ஒரு 8 பேர் 9 பேர் தான் வந்திருக்கிறோம், இப்போ தான் இந்த கம்பெனி வந்து உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்காக அந்த கம்பெனி பேரில் வந்து லோன் எடுக்கிறோம், இந்த லோன் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கும் இந்த கம்பெனி டெவலப் ஆயிடுச்சுன்னா இன்னும் நிறைய பேரை வேலைக்கு எடுப்பாங்க, அப்படி வேலைக்கு எடுக்கும் போது உங்களுக்கும் வந்து வேலை வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும், இந்த 26 நாளுக்குள்ளாரே லோன் கிடைச்சிருச்சுன்னா கம்பெனி வந்து இன்னும் பெருசு பண்ணுவாங்க, இன்னும் நிறைய பேர் வேலைக்கு எடுப்பாங்க, அப்போ உங்களுக்கும் வேலை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் இன்னும் 2 வருஷத்துக்கு. உங்களுக்கு கிடைச்சது என்ன வீசா? எம்ப்ளாய்மெண்ட் வீசா தான் தோழர். எம்ப்ளாய்மெண்ட் வீசாவில் ஃப்ரீ ஜோன், ராசல் கைமா எம்ப்ளாய்மெண்ட் வீசா, ஃப்ரீ ஜோன் வீசா, அதுதான் போட்டு கொடுத்தாங்க. அந்த விசா போட்டு கொடுத்தாங்க. இந்த ஆஃபர் லெட்டர் வந்தது வந்து 26 நாள் இருந்து அது கேட்டப்போ அவங்க கம்பெனி பேரில் லோன் எடுக்கத்தான் வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க. சரிங்களா, அதை நம்பிட்டு சரின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அரேபியன் கண்ட்ரிஸை பற்றி நமக்கு வந்து என்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்னா, அது ரொம்ப கடுமையான சட்டங்கள் உள்ள நாடு, அங்கே வந்து பாதுகாப்பான நாடு, அங்கே வந்து தப்பு செய்ய முடியாது, தப்பு செஞ்சால் கடுமையான தண்டனை கிடைக்கும், வெட்டி கூட போட்டுருவாங்கங்கிற மாதிரியான நம்ம வந்து அங்கே சேஃபாக தான் இருப்போம், அந்த அளவுக்கு யாரும் இதில் என்ன தப்பு பண்ணிட போகிறாங்கன்ட்டு நம்ம போயாச்சு. டிக்கெட் வந்து எங்களுக்கு ஜூன் 23ஆம் தேதி சென்னையிலேருந்து துபாய்க்கு ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் 6 மணி ஈவினிங் டைமில் போட்டு கொடுத்தாங்க. அந்த ஃப்ளைட்டில் ஏறி நாங்கள் போயிட்டோம். போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தனசேகர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அட்ரஸ் அனுப்பியிருந்தார். அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மங்குல்ங்கிற ஏரியாவில் துபாயில் ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட். அந்த ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட் தான் லேண்ட்மார்க்கு. அந்த ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஹெச்ஜே ரியல் எஸ்டேட் பில்டிங்னு ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் 5வது ஃப்ளோரில் 510வது ஃப்ளாட் நம்பர்.
அந்த ஃப்ளாட்டில் தான் எங்களை வந்து எல்லாருமே தங்க வச்சாங்க. எங்கள் 3 பேர், நாங்கள் போன 3 பேர், அதுக்கு அடுத்தது அங்கே ஏற்கனவே 9 தமிழர்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த 9 பேர் மொத்தம் 12 பேர் தஞ்சாவூர்காரங்க, இந்த சென்னையில இருந்து தனசேகர் அவர் எல்லாருமே அவங்க அந்த 9 பேர். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இன்சார்ஜா பங்களாதேஷை சேர்ந்த யூசுப்னு ஒருத்தன், அவனும் அதே ஃப்ளாட்லேயே தங்கியிருந்தான். அந்த 13 பேரும் அங்கே தான் தங்கியிருந்தோம். அந்த 13 பேருக்கும் பார்த்தீங்கன்னா சமைச்சு கொடுக்கறதுக்காக வந்து தஞ்சாவூரை சேர்ந்த செல்வமணியும் தொழுதூர் பசும்பலூர் சேர்ந்த சக்திவேல், இந்த 2 பேரும் அந்த அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குற வேலையும், இந்த தனசேகர் வந்து அந்த ஓனருங்களுக்கு சமைச்சு கொடுக்குற வேலையும், மீதி இருக்கிற 6 பேர், அந்த 6 பேரில் வந்து 4 பேர் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு. அந்த 4 பேர் யாருன்னா தஞ்சாவூர் அந்த அதாவது இவங்க 9 பேர்த்தையும் கூட எல்லாருமே தமிழர்கள் தான். ஆமா, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ஆனா அவங்க ஒரு வேலை செய்துட்டு இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு வந்து இந்த வேலைகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங் வேலை கொடுக்குறாங்க, கிச்சன் அசிஸ்டன்ட் மாதிரி சமைக்கிற வேலை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி அந்த வேலையும் கொடுக்குறாங்க. இந்த 9 பேரையும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் திருவாரூர் ரோட்ல இருக்கிற நீடாமங்கலத்துக்கு அடுத்ததாக கொரடாச்சேரிங்கிற ஊர் இருக்கு. அந்த ஊரை சேர்ந்த ராஜாங்கிற ஏஜென்ட் தான் இவங்க 9 பேர்த்தையும் கூட்டிட்டு போயிருக்காப்புல வேலைக்கு. அவங்களாம் எவ்வளவு காலமா அங்க இருக்காங்க? அவங்க நாங்க போகும்போது 4 மாசமா இருந்தாங்க. ஜூன் மாசம் 23ஆம் தேதி நாங்க போகும்போது ஆல்மோஸ்ட் 3.5 மாசம் 4 மாசம் நெருங்கி அந்த டைம். அவங்கள விசா இதே உங்களை மாதிரியான விசால போயிருக்காங்களா, இல்ல அவங்களாம் எக்ஸ்டெண்டட் விசாவா, இன்னும் அதிகமான காலம் உள்ள விசால போயிருக்காங்களா? ஆக்சுவலி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விசிட்டிங் விசா போட்டு கொடுத்துருக்காங்க போல. இது எதுவுமே எங்களுக்கு வந்து இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி தெரியாது. அங்கே போனதுக்கு அப்புறமா தான் அவங்க பேசும்போது தான் தெரியும். விசிட்டிங் விசா போட்டு அவங்கள ஆமாம் எம்ப்ளாய்மெண்ட் விசாவை மாற்றி அவங்களுக்கு இந்த ப்ராட் பண்ணின்னு இருக்காங்க. நான் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயம் தெரியுது. அந்த ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் தனசேகர் மெசேஜ் பண்ணால், தனசேகர் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி வந்துடுங்க, அட்ரஸ் அனுப்பிட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்துடுங்க, நாங்கள் வந்து காசுலாம் நாங்கள் கொடுத்துக்குறோன்ட்டு சொன்னாப்புல. அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி போனதுக்கப்புறமா இந்த தனசேகர், இந்த பங்களாதேஷ், இந்த யூசுஃபு, இன்னும் சில தமிழர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள ஒரு 4-5 பேர் வந்து எங்களை ரிசீவ் பண்ணாங்க. இந்த யூசுஃப் வந்து எங்களோட டாக்ஸிக்கான காசை கொடுத்துட்டு நாங்கள் எல்லோரும் அந்த ரூமுக்கு போனோம், ஹெச்ஆர் ரியல் எஸ்டேட் பில்டிங்கில். போனதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யூசுஃப் வந்து பாஸ்போர்ட் கேட்டாங்க, 3 பேரோட பாஸ்போர்ட். கேட்ட உடனே அவன்கிட்ட எதுக்குன்னு கேட்கும்போது இந்த மெடிக்கல் செக்கப்பு, யூஏஇ ஐடிக்கெலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இதெல்லாம் அப்ளை பண்ணணும்ல, அதுக்காக நாங்களும் கொடுத்து விட்டோம். இவனுங்க வந்து பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா யூசுஃப் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு மெடிக்கல் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போனோம், எங்கள் 3 பேர்த்தையும். அந்த 2-3 நாளுக்குள்ளாரே இந்த ரூமில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தா இந்த தனசேகர் சமைக்க போயிடுவாப்பில்ல, மற்றவனுங்க ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு அந்த மாதிரி போயிடுவானுங்க. ஆதவன், கார்த்திக்னு 2 பசங்க தஞ்சாவூர் சேர்ந்த பசங்க, அவனுங்க வந்து படித்த பசங்க, டிகிரி முடிச்சிருக்கானுங்கிறதுனால அவனுக்கு வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரியான வேலை அந்த ஆஃபீஸ்லேயே கொடுப்பாங்க. அவனுங்க மட்டும் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரியான வேலை, மற்றவங்க எல்லாருமே இந்த ஹவுஸ் கீப்பிங் வேலை. மற்ற 2 பேர் சொன்னேன் இல்லைங்களா, செல்வமணி, இவங்க வந்து சமைச்சு கொடுக்குறது அந்த 13 பேருக்கும் அந்த மாதிரியான வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அப்பப்போ இவங்களை வந்து ஆஃபீஸ்க்கு கூப்பிடுவாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து வீடியோ போட கூப்பிட்றாங்க, செக்கில் கையெழுத்து போட கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவனுங்களும் போயிட்டு வராங்க. போயிட்டு வந்தால் இதில் வந்து பெரும்பாலும் படிக்காதவங்கிறதுனால அந்த வீடியோ போடுறது என்ன கான்செப்ட்னா, என் கூட வந்திருந்தான் இல்லைங்களா கணேஷ், இன்னொரு பையன், அவன் தான் எங்களை கூட்டிகிட்டு போனான். அவனை வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, அதாவது என்னோட பேர் வந்து கணேஷ் மூர்த்தி பால்ராஜ், என்னோட பாஸ்போர்ட் நம்பர் வந்து இது, நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், நான் இங்கே புதுசாக ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த கம்பெனியோட பேர் வந்து மீடியா 360, நான் இந்த கம்பெனிக்கு வந்து லோனுக்காக நான் பேங்க்கில் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷில் கண்டென்ட் வெள்ளை பேப்பரில் எழுதி கொடுத்து அதை படிச்சுக்கோ, மனப்பாடம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அதை வந்து கேமரா முன்னாடி அவனுங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க, பேச சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அதை தான் ஃபஸ்ட்டு அந்த லோனுக்காக அவனுங்க அப்ரோச் பண்ணுறது. இதை வந்து அந்த கணேஷுக்கு பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இங்கிலீஷ் கண்டென்ட்லாம் கொடுத்து பேச சொல்லும் போது இவனுங்க வந்து இருக்கானுங்க இல்லைங்களா, அந்த மற்றவங்க படிப்பறிவு இல்லாதவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து சரியாக பேச மாட்டாங்க இல்லைங்களா. தமிழில் ஒரு கண்டென்ட்டை பேச சொன்னாவே படிப்பறிவு இல்லாதவங்க பேசுறது கஷ்டம். அவங்கள்ட்ட இங்கிலீஷில் இது பண்ண சொல்லும் போது இங்கிலீஷில் அவங்க படிக்க தெரியாது. ஆனால் இந்த பசங்க இருக்காங்கல்ல கார்த்திக், ஆதவன், இவனுங்க வந்து படித்து இந்த வார்த்தையை சொல்லு, இந்த வார்த்தையை சொல்லுன்ட்டு அதை வந்து சொல்ல வைப்பானுங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக் கொடுப்பானுங்க. அது கற்றுக் கொடுக்குறது அவங்க வந்து அப்படி இது பண்ணும் போதுமே சரியாக பேசலைன்னா அன்றைக்கி பொழுது போச்சுன்னா
இவனுங்க வந்து ரூமில் வந்து கிண்டல் பண்ணிப்பானுங்க. ஒரு 4 வார்த்தை கூட சேர்ந்த மாதிரி பேச தெரியாதா, இதுக்கு முன்னாடி நீ ஏற்கனவே ஒரு கம்பெனி அவனுங்க பேரில் வந்து ஏற்கனவே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே 3 கம்பெனி 4 கம்பெனி நீ ரெஜிஸ்டர் பண்ணி லோன் எடுத்ததுனால ஆமாம் ஒவ்வொருத்தர் மேலேயும் பண்ணதுனால ஏற்கனவே நீ பேசுனது தானே, இப்போ கம்பெனி பேர் மட்டும்தானே மாற்றி பேச போகிற, இதில் என்ன உனக்கு கஷ்டம், அந்த மாதிரிலாம் சொல்லி கிண்டல் பண்ணின்னுலாம் இருப்பாங்க. அப்படி கிண்டல் பண்ணின்னு இருக்கும்போது தான் நமக்கு வந்து இவனுங்க பேர்லலாம் லோன் எடுக்கிறானுங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சுது. இவனுங்க பேர்லேயே லோன் எடுக்கிறானுங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுது. அப்போ நான் வந்து என்னன்னா வேலை தேடி தானே போனேன். நான் இந்த வேலை செஞ்சுக்கிட்டே வேறு கிராஃபிக் டிசைனர் வேலை தேடிக்கலாங்கிறதுனால அங்கே இருக்கிற மற்றவங்கள கான்டாக்ட் எனக்கு யாரெல்லாம் அங்கே வந்து கான்டாக்ட் பண்ண முடியுதோ, தமிழ் ஆட்களாக இருக்கட்டும் வேறு யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட நான் போய் பேசி எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், நான் டிசைனராக சென்னையில் வேலை செஞ்சேன், எனக்கு டிசைனர் வேலை ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்படி கேட்கும் போது அந்த பில்டிங்கில் நீங்கள் போனது உடனே உங்களுக்கு வேலை எதுவும் கொடுக்கல? வேலை எதுவும் எவ்வளோ காலம் நீங்கள் வேலை செய்யாமல் இருந்தீங்க? வேலை எங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறவங்களுக்குமே வேலை யாருக்குமே சின்ன சின்ன வேலைகள் தாண்டி வேற எந்த வேலையும் வேற எந்த வேலையும் தான் இருக்கணும். ஆமாம், வேற எதுவும் வேலைகள் கிடையாது. நீங்க ஏன் எங்களுக்கு வேலை கொடுக்கலன்னு கேட்டீங்களா? இல்லை, அதுதான் நான் சொல்றேனே. நான் அதுக்கடுத்து வந்து இவனுங்க எல்லாம் இந்த மாதிரி இருந்ததுனால நான் வந்து கீழே போயிட்டு இந்த செக்யூரிட்டி ஒருத்தர் வந்து தமிழ்காரராக இருந்தார், அவர்கிட்ட வந்து நான் போயிட்டு பேசினேன். இந்த மாதிரி நான் உளுந்தூர்பேட்டையிலேருந்து வரேன், நான் சென்னையில் இதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் கம்பெனியில் டிசைனராக வேலை செஞ்சேன், எனக்கு வந்து இங்கே ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியிலோ இல்லை யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா எனக்கு வேலை ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க, நான் கிராஃபிக் டிசைனராக அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் வந்து கேட்டார், உங்களுக்கு அதாவது இந்த வேலைக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி தம்பி வேறு வேலை தேடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன் இல்லைனா நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தானே நான் அடுத்த வேலை தேட போகிறேன், ஏன்னா இவனுங்க வந்து 26 நாளைக்கு தானே கொடுத்துருக்கானுங்க, 1 மாதம் தான் சொன்னானுங்க, ஸோ அதுக்குள்ளார அவனுக்கான இது ப்ராசஸ் முடியலைன்னா நான் வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணலாம், இந்த வேலை முடிஞ்ச உடனே நான் வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லி கேட்குறேன்னா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தம்பி நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க, இந்த கம்பெனி இருக்கு இல்லைங்களா உங்களை வேலைக்கு எடுத்துருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்களுக்கு வேலைலாம் கொடுக்க மாட்டாங்க, ஏற்கனவே ஒரு 9 பேர் வந்து உங்கள் ரூமில் இருக்காங்க பார்த்தீங்களா, 4 மாதமாக அவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு யாருக்குமே வேலை கொடுக்கல, இவங்க 4 பேர் பேர்லையுமே இந்த 9 பேர் பேர்லையுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக ஒரு ஆள் பேர்லையும் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க பேரில் வந்து லோன் எடுத்து அந்த ஒரு கம்பெனி பேர்லேயும் 5 லட்சம் திராம்ஸ் 7 லட்சம் திராம்ஸ் அந்த மாதிரி லோன் எடுத்து அந்த காசு எல்லாத்தையுமே இவங்களே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சொன்னாங்க இல்லைங்களா மாதம் 1 லட்ச ரூபா இல்லை 6 மாதம் இருக்கிறவங்களுக்கு 6 லட்ச ரூபா அந்த மாதிரி இருந்துட்டு போகும்போது உங்களுக்கு அந்த காசை கொடுத்து விட்டு உங்களை இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் தான் அந்த பணத்தை தூக்கிட்டு போயிட்டீங்க, இங்கே வாங்கியிருக்கிற லோன் மொத்த அமௌண்ட்டு நீங்கள் தான் தூக்கிட்டு இந்தியாவுக்கு ஓடிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வீசாவை கேன்சல் பண்ணி பாஸ்போர்ட் பேன் பண்ணிடுவாங்க. ஆனால் இது தெரிஞ்சுதான் அந்த 9 பேர் அங்கே இருக்காங்களா இல்லை அது தெரியாமையே இருக்காங்களா? ஆக்சுவலி அவங்க எல்லாருமே தெரிஞ்சு தான் தொடர் இருக்காங்க. நான் என்ன நினச்சிட்டேன், இவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க, இவங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாமல் இவங்க பற்றி சொல்கிறாங்களேன்ட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினச்சி என்ன பண்ணிட்டேன்னா, இவங்க எல்லாரும் படிப்பறிவு இல்லாதவங்க இந்த மாதிரி வந்து மாட்டிகிட்டு இருக்காங்கன்ட்டு நான் இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தேன் ப்ளஸ் கம்யூனிஸ்டும் சார்ந்த நட்பு சக்தியாக இருக்கிற எல்லா தோழர்களுக்கும் என்ன பண்ணுறேன்னா தகவல் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே வந்து நாங்கள் வந்த இடத்துல நடந்துன்னு இருக்கு, இவங்க இத்தனை பேர் வந்து மாட்டின்னு இருக்காங்க, இவங்க பேரில் எல்லார் பேர்லையுமே கோடிக்கணக்கான ரூபாய் லோனாக போட்டு எடுத்திருக்காங்க, இவங்களும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, இவங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியல அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்குலாம் தகவல் கொடுக்குறேன். அப்படி தகவல் கொடுக்கும்போது இங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த என்னோட நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் போயிட்டு எம்பசியில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற எம்பசியில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து இங்கே இருக்கிற என்ஆர்ஐ டீம் மூலிமா பேசி உங்களை மீட்டு கொண்டு வரதுக்கான வழி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் போன 3 பேருக்கும் உங்களுக்கு தெரியாது, உங்களை அறிமுகப்படுத்திய தம்பிக்கும் தெரியாது, அந்த உங்களுக்கு அவரை பையன் மாதிரின்னு சொன்ன அவருக்கும் வந்து அது சொல்லலை. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா தான் சொல்ல, அவங்க கம்பெனி பேர்ல லோன் எடுத்து டெவலப் பண்ண போறாங்க சொன்னாங்க. ஆனா அது உங்களுக்கு வந்து அதெல்லாம் இல்லை, எங்க பேர்ல லோன் எடுக்க சம்பளம் சொல்லியிருந்தாங்க, 3 லட்ச ரூபாய் சம்பளம், அது 26 நாளைக்கு இருந்தா அதுக்கு வாங்கிடுவோம், வேற வேலை ஏதாவது கிடைச்சா போயிடலான்னு ஒரு இது வருவாரு. சரி, இதுக்கப்புறம் நீங்க வந்து இதை உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன செய்தீங்க, அங்கிருந்து வெளியேறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் வந்துச்சு? அதான் நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டது அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இங்கே தகவல் கொடுத்து இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் தோழர் என்ன சொன்னார்னா, நீங்கள் தோழர் நம்ம வந்து துபாயில் வந்து தமிழ் அமைப்புகள் இருக்குது, தமிழ் இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குது, அவங்கள கான்டாக்ட் பண்ணி நம்ம வந்து ஏதாவது உதவி கேட்கலாம், ஏன்னா நம்ம தனியாக ஒரு விஷயத்தை எதிர்க்கிறதோட ஒரு அமைப்போட உதவியோட இது பண்ணும்போது அது ஸ்ட்ராங்காக இன்னும் இதாக இருக்கும், அப்படி நம்ம இந்த இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல.
அதுவும் ரைட்டு தானே. நம்ம ஒரு அமைப்பு இருக்குன்னா அங்கே ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பாங்க. நம்ம அவங்களோட உதவியோட நம்ம இதை வந்து எதிர்க்கும் போது இவங்களை மீட்டுக்கோ இந்த 9 பேரும் மாட்டின்னு இருக்காங்கன்னு தான் நான் நம்பிட்டு இருக்கேன் தோழர். அதனால் நீங்கள் அவங்ககிட்ட யார்ட்டும் கேட்டல, நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாது? அவங்கள்ட்ட நான் கேட்டேன் தோழர். அங்கே இருக்கிற அந்த கார்த்திக்ங்கிற பையன் வந்து ஒரு நாள் உட்காந்து இதை வச்சிட்டேன்னா அவன்கிட்ட நான் போய் கேட்டேன், இங்கே வந்து இந்த மாதிரி லோன் உங்கள் பேர் நம்ம பேரில் எடுக்கிறாங்கல்ல, நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துன்னு இருக்கீங்களே, இது வந்து பிரச்சனை ஆகாதா அப்படின்னு சொல்லி அந்த கார்த்திகிட்ட கேட்கும் போது அவன் என்ன எனக்கு விளக்கம் கொடுத்தான்னா, நம்ம கம்பெனி வந்து விசா அடிச்சு கொடுக்குற கம்பெனி, விசா அடிச்சு விற்கிறவங்க. இப்போ நம்ம எல்லார் பேர்லையுமே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி லோன்லாம் எடுக்கிறாங்கல்ல, அந்த கம்பெனி ஆரம்பிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பெனி பேர்லையுமே ஒரு 1000 விசா அந்த மாதிரி அடிச்சு விற்பாங்க. ஒரு விசா பேரில் 3500 கிராம்ஸ் அவங்க வந்து வாங்கிப்பாங்க, சேல் பண்ணுவாங்க. அப்படி இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இதில் தான் அந்த விசா அடித்து கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதில் தான் சம்பாதிக்கிறாங்க. இந்த லோன்லலாம் அவங்க பெருசாக சம்பாதிக்க மாட்டாங்க. இந்த லோனை வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து கட்டுவாங்க, திரும்பி ரிட்டர்ன் கட்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மலாம் இந்த நாட்டை விட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இதை வாராக்கடனில் வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் எப்படி எலெக்ஷன் வந்தால் அவங்க வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு முறை 5 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கடனை வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட. ஆமாம், அதை சொல்லியிருக்காங்க. அவனும் அதை நம்பிட்டு என்கிட்ட அந்த தகவலை சொல்கிறான். இது வந்து எனக்கு வந்து டவுட்டாகவே இருந்துச்சு. என்னன்னா நம்ம ஊரில் வந்து தேர்தல் அரசியல் இருக்குது, அவங்க வந்து ஓட்டு வாங்குறதுக்காக வந்து இதை பண்ணுறாங்க. இது வந்து மன்னராட்சி, இங்கே ஆட்சியே மாற போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது இவன் ஏன் வரா கடன் தள்ளுபடி பண்ண போகிறான்? இது எதுவுமே புரியாமல், அந்த நாட்டோட சட்டத்திட்டம் என்னன்னு புரியாமல் இவனுக்கு பற்றி அவனுக்கு சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமா சாமிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கானுங்களே, இவனுக்கு உண்மையில மாட்டின்னு இருக்கானுங்கன்னு நான் நம்புகிறேன். நம்பி தான் இந்த மாதிரி தகவல் கொடுத்து அமைப்புகளோட உதவியை நான் கேட்குறேன். கேட்கும் போது இவங்க வந்து அமைப்புகளை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதே டைமில் நான் வந்து மொபைலில் கூகுள் சர்ச் பண்ணி அமைப்புங்க எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது எனக்கு வெறும் ஃபேஸ்புக்கில் ஒரு சில குரூப்பும் இன்ஸ்டாகிராமில் ஒரு சில குரூப்பும் காட்டிச்சு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணால் ஒருத்தவங்கள்ட்ட வந்து ரிப்ளை வரல. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லேயே வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் துபாயில் இருக்கிறவரை கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி இங்கே நடக்குது, இங்கே இருக்கிற அமைப்புங்களை கான்டாக்ட் பண்ணோன்னே அவரு தான் சொன்னாப்புல இங்கே ஹோப்னு ஒரு அமைப்பும் ஈமான் கலாச்சார மையம்னு ஒரு இஸ்லாமிய அமைப்பு இருக்குது, அவங்கள நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்னோட மெசேஜ் எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி அவங்க வந்து உங்களுக்காக அந்த நிறுவனத்தில் பேசினாங்களா? அது என்ன நடந்தது? அதான் தோழர், நம்ம அந்த மெசேஜை வந்து அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. அந்த ஹோப்பில் அவர் வந்து அந்த மெசேஜை பார்த்துட்டு அந்த நபருக்கு நான் ஹெல்ப் கேட்டேன் இல்லைங்களா ஃபேஸ்புக் மூலிமா, அவருக்கு வந்து தகவல் சொல்லியிருந்தாப்புல, அதாவது இதெல்லாம் ஃப்ராடு, இதுக்கெல்லாம் தமிழ் அமைப்பில் எந்த அமைப்பும் வந்து உதவிக்கு வரமாட்டாங்க, இவங்கள முடிஞ்சால் போயிட்டு இந்தியன் கான்சுலேட்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லையோ கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கள். அவங்க தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது இந்த மாதிரி நடக்குது, இது மாதிரி ஒரு ஃப்ராட் வேலை அங்கே நடக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இது தெரிஞ்சதுனால தான் அவங்க வந்து முறையாக சந்தித்து பார்த்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு ஒரு பதட்டம் வந்திருக்கும், அவங்க வந்து உதவிக்கு வந்திருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நடக்குது போல். இதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. இங்கே இந்தியாவுக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறமா நான் இந்த இன்டர்வியூலாம் கொடுக்குறேங்க இல்லைங்களா, அந்த வீடியோவுக்கு கீழே நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நாங்களும் இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டோம், தெரிஞ்சவனை ஒருத்தவனை நம்பி போனோம், ரொம்ப தெரிஞ்சவன் அவன் ஊரில், அந்த மாதிரி அவனை நம்பி போனால் அவன் வந்து அங்கே எங்களுக்கு சரியான சாப்பாடு. இந்தியன் கான்சுலேட்டுக்கு போனீங்க, இந்தியாவோடைய உதவி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அது ஆக்சுவலி என்னன்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தமிழ் தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. நான் போயிட்டு அங்கே வந்து அப்ரோச் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன், எனக்கு வந்து தமிழ் தெரிஞ்ச யாராவது இருந்தாங்கன்னா என்னோடய பிரச்சனையை தெளிவாக சொல்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும், எனக்கு தமிழ் தெரிஞ்ச யாராவது அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அதே மாதிரி நான் இங்கேருந்து அந்த கான்சுலேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டும் போட்டேன். தமிழ்நாடு சிஎம், துணை முதல்வர், அப்புறம் நான் சார்ந்திருக்கிற விசிஆர் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை எல்லாருமே, அப்புறம் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் டேக் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டு எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு வந்து அந்த கான்சுலேட்டில் வந்து அட்ரஸ் கொடுத்து இந்த கான்சுலேட்டில் வந்து தமிழ் தெரிஞ்சவங்களை யாராவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபேஸ்புக்லேயும் ரெக்வெஸ்ட் வச்சுட்டு போனேன். அங்கே போய் கேட்டால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெரிஞ்சவங்களாம் இங்கே யாரும் கிடையாது, நீங்கள் உங்களோட பிரச்சனையை வந்து ஹிந்தியில் சொல்லுங்கள், அப்படி இல்லாட்டி இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள், நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ என் கூட வந்திருந்தான் இல்லைங்களா கணேஷுங்கிற பையன், அவனோட அப்பா வந்து மும்பையில் முனிசிபாலிட்டியில் வேலை செஞ்சு உடம்பு சரியில்லாமல் இருந்து பண்ணார். அதனால் அவங்க ஃபேமிலி மொத்தமும் மும்பையில் இருந்ததுனால அவனுக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியுங்கிறதுனால சரி ஹிந்தி தெரிஞ்சவன் இருக்கானேன்ட்டு
நான் வந்து அவனை இடையில டிரான்ஸ்லேட்டர் மாதிரி வச்சுக்கிட்டு என்னோட நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை அவன்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட சொல்ல சொன்னேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை என்கிட்ட அவன் சொல்லுவேன். அது உங்கள் 3 பேரில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டதுலேயும் ஒருத்தருக்கு ஹிந்தி தெரியும், அதை வச்சு நீங்கள் அங்கே உங்களுடைய தகவலை சொல்லிட்டீங்க. ஆமாம், அந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி எங்களை கூட்டிகிட்டு வந்து லோன் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணோடனே அவங்க வந்து அந்த தருண் மேலே தான் அந்த கம்பெனிங்க ஓனர் வந்து யாருன்னா நார்த் இந்தியாவை சேர்ந்த உங்களை ஏமாற்றி கூட்டு போன நிறுவனத்தோடைய ஓனர் நார்த் இந்தியாவை சேர்ந்த தருண் அகர்வால், அவனோட கூட்டாளிகளான பங்கஜ் சிங்கு, சுபம்னு 2 பேர், மொத்தம் 3 நார்த் இந்தியனும் ஒரு பொண்ணு ஒன்று அசர்பைஜானை சேர்ந்த நோவரல்லாங்கிற ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு தான் இவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இதை வந்து பண்ணலான்னு இதுக்கான ஐடியா கொடுத்ததும் இதுக்கான உதவி, இந்த பிஸ்னஸை வந்து இதுக்கான சார்ந்த ஆட்களை வந்து கான்டாக்ட் பண்ணி விட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு தான். இது வந்து யார் சொன்னான்னா அங்கே இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு போகிறானுங்கள்ல அந்த ஆதவன்கிற பையன், ஆதவனும் கார்த்திக்கும் வந்து என்கிட்ட வந்து சொன்னது வந்து என்னன்னா இந்த ஐடியாவை வந்து கொடுத்ததே அந்த பொண்ணு தான். இந்த நிறுவனம் எவ்வளவு காலமா இயங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு கிடைச்ச தகவல் வச்சு? ஆக்சுவலி இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. நான் சில இன்டர்வியூஸில் கொடுக்கும்போது அங்கே அந்த ஆட்களை பற்றி தெரிஞ்ச ஒரு நபர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார், நான் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கேன், இவங்களோட ஃப்ளாட்டில் வந்து பெட்டு வாடகையில் வந்து தங்கி இருந்தேன், எனக்கு வந்து அப்போ இவனுக்கு வந்து எப்படி சம்பாதிக்கிறான்னு தெரியல, ஆனால் இவனுக்கு வந்து பர்சனல் பாடிகள்லாம் வச்சுருக்கிறான் அந்த தருண் அகர்வால்ங்கிறவன், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாப்புல. அவன் வந்து இப்போ தான் தெரியுது, அவன் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவன் வந்து இந்த மாதிரி இல்லீகலான வேலையெல்லாம் ஈடுபடுறான் அப்படின்னு. ஆனால் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அங்கே கான்சுலேட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நிறைய பேர் உதவி செஞ்சாங்க, தங்குறதுக்கு, ரூமுக்கு, சாப்பாடுக்கு, இதுக்கெல்லாம் அமீரக விசிக சைடில் தான் உதவி கிடைச்சிது. அந்த மாதிரி ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்னது என்னென்னா, அவர் சொந்தக்கார பையனே ஒருத்தவனை வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நபர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவன் பேரில் கிரெடிட் கார்டு வாங்கி அந்த காசெல்லாம் வழிச்சு எடுத்துட்டு அவன் பேர்லேயே 3-4 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி அவன் பேரில் லோன் எடுத்து அந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனுக்கு வந்து ஒரு 10,000 திராம்ஸ் வந்து கொடுத்து அவனுக்கு வந்து ஊருக்கு அனுப்பி விட்டாங்க. இது வந்து அவன் வந்து ரொம்ப லேட்டாக தான் என்கிட்ட சொன்னான், அவன் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தானா அது யார் பண்ணா என்னன்ட்டு நான் அப்போ ஆக்ஷன் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அங்கே சொன்னார். கான்சுலேட்டில் என்ன நடந்தது, கான்சுலேட் இது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, உங்களை எப்படி திரும்பி அனுப்புனாங்க? அந்த ஒரு கான்சுலேட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த தருண் அகர்வாலுக்கு ஃபோன் பண்ணி நீ என்ன ஃப்ராட் பண்ணின்னு இருக்கியா அப்படின்லாம் சொல்லி திட்டி அவங்ககிட்ட வந்து எங்களோட பாஸ்போர்ட்டும் ரிட்டன் டிக்கெட்டும் போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து ஜூலை 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை போல் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் மத்தியான டைமில். கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவங்க வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி திங்கக்கிழமை எனக்கு இதெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. சொல்லிட்டதுக்கப்புறம் அந்த சனி ஞாயிறு 2 நாள் எங்கே நாங்கள் தங்குறதுன்னே தெரியல. இன்னொன்று நான் வேலை தேடி போனதுனால என்னோட லேப்டாப்பு, பென் டேப்லெட்டு ப்ளஸ் எங்களோட திங்ஸ் 3 பேரோட பேக் எல்லாமே அங்கே தான் இருந்தது. இதை எடுக்கிறதுக்கு போனோம்னா நம்ம அங்கே போனோம்னா அவங்க வந்து சண்டைக்கு வருவாங்களே அப்படின்னு சொல்லி இந்தியன் கான்சுலேட்டில் நாங்கள் வந்து கேட்குறோம், மேடம் இந்த மாதிரி எங்களோட திங்ஸ் எல்லாமே இருக்குது, ஸோ நாங்கள் அதை எடுக்க போனோம்னா அங்கே 10 பேருக்கு மேலே இருக்காங்க, அவங்க எங்கள்கிட்ட ஏதாவது சண்டைக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து உங்களோட பிரச்சனை, நீங்கள் அந்த திங்ஸை எடுக்காட்டி போங்க, அதுக்கெலாம் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து இங்கேருந்து உங்களை அனுப்பி விடுறதுக்கான இது வேணால் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் தங்குறதுக்குமே என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்கும்போது வந்து அவங்க அதுக்கெலாம் நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. சரி அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இவங்க எதுவும் உதவி செய்ய மாட்டேன்ட்டாங்க அந்த விஷயத்துக்கெலாம். உதவி செய்யலான்னொடனே சரின்ட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டு அது கான்சுலேட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஜெராக்ஸ் கடை வந்துட்டு அங்கே வைஃபை யூஸ் பண்ணி தான், என்கிட்ட துபாய் சிம் கிடையாது எங்கள் 3 பேருக்கிட்டேயுமே, வைஃபை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இங்கே இருக்கிற நபர்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். இங்கேருந்து ஒருத்தர் கார்த்திக்னு சொல்லி அவர் வந்து அமெரிக்க விசிக்கு அங்கே துபாயில் இருந்துட்டு வந்தவர். ஸோ அவர் வந்து அமெரிக்க விசிக்காவில் இருக்கிற ஒரு இஸ்லாமியரோட கான்டாக்டுக்கு வந்து கொடுத்து இவர் வந்து நீங்கள் இருக்கிற ஏரியா பக்கத்தில் தான் இருக்காரு, அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார்னு அவரோட நம்பர் எடுத்து நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் 7 மணிக்கு மேலே வாங்க, நான் ஆஃபீஸில் இருக்கேன், 7 மணிக்கு மேலே ரூமுக்கு வந்துடுவேன்னு அவரோட அட்ரஸ் அனுப்பிட்டு இருந்தார். ஸோ அவரை போய் பார்த்து அவர் வந்து எங்களுக்கு தேராங்கிற ஒரு ஏரியாவில் வந்து ரூமும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அமீரக விசிகாவோட செயலாளர் ஒருத்தர் வந்து பார்த்தாரு. அவர் வந்து எங்களுக்கான நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் ரிட்டர்ன் போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதோ அத்தனை நாளைக்குமே சேர்த்து உங்களுக்கு வந்து ரூமுக்கு, சாப்பாடுக்கு,
மற்றபடி இங்கே நீங்கள் வேறு ஏதாவது இந்த கான்சுலேட் போகிறதா இருக்கட்டும், வேறு ஏதாவது வேலை இருந்தாலும் அதுக்கான செலவு எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம், கட்சி சார்பாக நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான இங்கே பயண செலவுக்கான காசாக ஒரு குறிப்பிட்ட 250 கிராம்ஸ் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் போயிட்டு கான்சுலேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க, கேட்டுட்டு சொல்லுங்கள், நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அடுத்து 2 நாள் கழித்து திங்கட்கிழமை நாங்கள் திரும்ப கான்சுலேட்டில் போனோம். போனதுக்கப்புறமா அவன் வந்து அந்த ஃப்ராடு வந்து வந்திருந்தான், பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தான். பாஸ்போர்ட் எடுத்துன்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் வந்து நம்ம ஊர்லாம் நகைக்கடையில் ஒரு குட்டியாக பேக் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த புரோக்கர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பேக்கில் தான் அவன் வந்து எங்களோட பாஸ்போர்ட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்தான். அந்த பாஸ்போர்ட்டு எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என் பக்கத்து சீட்டில் தான் உட்காந்துருந்தான். அந்த பேக் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் எடுத்ததுக்கப்புறமா அதுக்குள்ளார துபாய் கிராம்ஸ் லட்சக்கணக்கான கிராம்ஸ் இருந்தது. அதை நான் பார்த்தேன். அந்த பணத்தோட மதிப்பு வந்து இந்திய பணத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் வரும். அவ்வளோ பணத்தை கொண்டு வந்திருந்தான். எனக்கு வந்து டவுட் வந்துச்சு. ஆக்சுவலி என்னன்னா அந்த நிமிஷம் வரைக்கும் நிறையா பேர் பண்ணுறாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. இது நான் இப்போ புதுசாக வந்து மாட்டிக்கிட்டோம், இது தெரிஞ்சு நடக்குதுங்கிறதும் தெரியாது, பல வருஷமாக நடக்குதுங்கிறதும் தெரியாது. அப்போ வந்து ஒருத்தன் அரேபியன் கண்ட்ரிஸை பற்றி நம்ம கேள்விப்பட்டது கடுமையான சட்டம் இருக்கும், கடுமையான தண்டனைகள் இருக்கும் அப்படின்னோடனே நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில். இவன் வந்து இவ்வளோ பணத்தை கொண்டு வரானே, ஒருத்தன் வந்து பயத்தோட தானே வருவான். நம்ம எதிர்பார்ப்பு இருந்திருக்கோம், ஆனா அந்த எதிர்பார்ப்பு அங்க நடக்கல. பணத்தோட வந்து தப்பு பண்ண ஒருத்தன் வந்து பயப்படுவான்னு நினைச்சேன். அரேபியன் கண்ட்ரீஸ்ல வந்து தப்பு பண்ணா பயம்தான் இருக்கும், அவங்க வந்து வெட்டியா கூட போட்டுவானுங்க, அந்த அளவுக்கு கொடூரமான சட்டங்கள் இருக்குன்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம் இல்லைங்களா. அங்க பாத்தீங்கன்னா அவன் தைரியமா வரான், எந்த ஒரு பயமும் இல்லை. பணத்தை அவங்களுக்கு கொடுத்தாரா? அவன் வந்து பணத்தை எங்க முன்னாடிலாம் கொடுக்கலதோட அவங்க வந்து பணத்தை வாங்கினதுக்கான எந்த ஆதாரமும் நாங்க பார்த்ததும் கூட இல்லை. ஆனா பணத்தை எடுத்துட்டு வந்தான் சரிங்களா. அதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா அவங்க வந்து எங்களோட 3 பேரோட பாஸ்போர்ட்டும் ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸில் வந்து நாங்கள் வந்து பாஸ்போர்ட்டை வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கான கையெழுத்து ஒன்று வாங்கிட்டு அது இது பண்ணாங்க. அப்புறம் அவனோட UAE அதுவுமே வாங்கி ஜெராக்ஸ் போட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க. இது எல்லாமே அங்கே நடந்துச்சு. அதுக்கடுத்தது எங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் வந்து கேட்டாங்க. அவன் என்ன சொன்னான்னா, எனக்கும் என் தம்பி திருநாவுக்கரசுக்கும் பார்த்தீங்கன்னா UAE வந்து வந்துருச்சு, அதனால இவங்க விசாவை கேன்சல் பண்ணி அனுப்பி விட்டாரலாம். ஆனால் இந்த கணேஷ் மூர்த்தி பால்ராஜுக்கு வந்து UAE வந்து வரல. ஸோ அவனுக்கு வந்து விசாவை கேன்சல் பண்ணி அனுப்ப முடியாது. அவனுக்கு வந்து திரும்ப போயிட்டு அவன் அந்த UAE ஆஃபீஸில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அந்த ஐடி வந்ததுக்கு அப்புறமா தான் அவனை வந்து அனுப்ப முடியும் அப்படின்னு சொன்னான். அவங்க கான்சுலேட்டில் இருக்கிறவங்க அந்த ஐடி எடுக்க உங்களுக்கு கான்சுலேட் உதவுச்சா? இல்லை தொடர், அது வந்து அவனே தான் பண்ண சொன்னாங்க. கான்சுலேட்ல இருக்கிறவங்க என்ன, அவங்க தான் நீங்க எதிர்க்கிறீங்க, அவங்க தான் சிக்கல்னு நீங்க கான்சுலேட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அப்புறம் அவங்க எப்படி உதவுவாங்க மீண்டும்? ஆக்சுவலி அவன்கிட்ட தானே நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அவனுங்க தான் அப்ளை பண்ணி கொடுப்பானா, அவனுங்க தான் எங்க இதோட இதை போட்டு. எனக்கு என்னன்னா, நான் ஒருத்தர் மேல புகார் சொல்றேன்னா அவர்கிட்ட போய் மீண்டும் நிக்க முடியாதுன்னு உங்க பேக் கூட எடுக்காம இருக்கீங்க. அப்புறம் திரும்பி அவர் தான் உங்களுக்கு டிக்கெட் கொடுத்தாருன்னா அவங்க தான் உங்களுக்கு அந்த கார்டு எடுத்து கொடுக்கணும்னா அது எப்படி நடக்கும்? அது எப்படி கான்சுலேட் உங்களுக்கு அப்படி சொல்லிச்சு? நீங்க அதை பத்தி எதுவும் கான்சுலேட்ல கேட்கலையா? நாங்க எப்படி அவங்ககிட்ட தைரியமா போறது, எங்களை தான் செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி? அது நான் கேட்டப்போதான் அவங்க என்ன சொன்னாங்க, அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, அவன்கிட்ட நான் பேசிட்டான், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டான், நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லி அவன்கிட்ட அப்ளை பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அவனுமே அப்ளை பண்ணிலாம் கொடுத்தான். ஆக்சுவலி என்னன்னா, எங்களுக்கு வந்து தங்க வச்சது பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து மங்குல் ஏரியாவில். நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து பர்துபாயில் இருக்கிற புர்ஜுமான் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற இந்தியன் கான்சுலேட்டில் சரிங்களா. ஆனால் இது வந்து ஒரு எமிரேட்ஸு, UAE இருக்கிறத துபாய் ஒரு எமிரேட்ஸு. எங்களுக்கு இந்த விசா ப்ராசஸ்லாம் பண்ணது பார்த்தீங்கன்னா ராசல் கைமாங்கிற எமிரேட்ஸில். இதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 130 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ராசல் கைமா எமிரேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற எமிரேட்ஸில் கடைசியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வளர்ச்சி அடையாத, இப்போ துபாய், அபுதாபி மாதிரியான எமிரேட்ஸ்லாம், ஷார்ஜாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்த நகரங்களாக இருக்குது, நல்லா வளர்ந்த நகரங்களாக இருக்குது, உலகத்தோட போட்டி போடுற நகரங்கள். ஆனால் இந்த ராசல் கைமா இன்னும் சில எமிரேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வளர்ச்சி அடையாமல் இன்னும் பாலைவனமாக இருக்கிற இதாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசல் கைமாவில் வந்து ஃப்ரீ ஜோன் விசாவுக்குன்னு இருக்கிற UAE ஆஃபீஸ்க்கு எங்களை அனுப்பி விட்டுருந்தாங்க. எங்களை போட்டது வந்து ஃப்ரீ ஜோன் விசா ஆஃபீஸு. இவன் வந்து செகண்ட் டைம் இந்த பையனுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குற அந்த டைம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாள் ஆயிடுச்சு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம். உங்களுக்கு அங்கே இருந்த தோழர்கள் தான் உங்களுக்கு உதவுனாங்க? ஆமாம், அங்கே இருந்து வேலை செய்கிறவங்க? ஆமாம்,
அவங்களால அதை தாண்டி பொருளாதார உதவி தாண்டி அவங்களால வேற எந்த உதவிகளும் செய்ய முடியல. ஆமா, அவங்க யாருமே வந்து நேரடியாக அந்த கான்சுலேட்டுக்கு எங்க கூட வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கோ இல்லை எங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணி கொடுங்க கேட்கறதுக்கோ கூட வரல. ஏன் அது அப்படி வர முடியாத ஒரு சூழல் அவங்களுக்கு? நான் அது ஏன் நினைக்கிறேன்னா, ஒருவேளை வந்து இவங்க எங்க பேர்ல ஏதாவது லோன் எடுத்திருந்தானுங்கன்னா அந்த பணத்தை வந்து அவனுங்க அப்ஸ்கண்ட் ஆயிட்டானுங்கன்னா இவங்கள கட்ட சொல்லி கவர்மெண்ட் சொல்லிடுமோங்கிற ஒரு பயம் அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் பிழைக்க போறோம், அந்த இடத்துல நம்ம ஒருத்தருக்கு உதவ போறோம், ஆனா சிக்கல் வந்துருந்தாதான் கொஞ்சம் தள்ளி நிற்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படுது. ஏன்னா இவங்க எங்களுக்கு உதவுனவங்கலாம் பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளர்கள் மாதிரியான ஆட்கள். இவங்க வந்து எங்களுக்கு அது பண்ணதே பெருசு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோப் மாதிரியான அமைப்பு நடத்தின்னு இருக்காங்களா, அவங்களாம் நிறைய பேரோட கான்டாக்ட் இருக்கும். அவங்களே எங்களுக்கு உதவ முன் வரல. அவங்களே பயந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய வேலை செய்கிறாங்க அங்கே. ஆனாலுமே அவங்க வந்து இந்த விஷயத்துக்கு உதவிக்கு அவங்க வந்து இந்த இறந்தவங்களோட பாடியை வந்து மீட்டு அனுப்புற வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்காங்க. அப்படி செய்திருக்காங்க, நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க, இப்பவும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கூட எங்களுக்கு வந்து உதவிக்கு வரல. இந்த மாதிரியான பிரச்சனைன்னு சொன்னோன்னே உதவிக்கு வரல. அதுக்கப்புறம் சில இன்னும் டிக்கெட் மாதிரியான விஷயமும் நாங்கள் அவங்கள்ட்டையும் கேட்டு பார்த்தோம். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து எங்களே எடுத்துக்கிற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நாங்கள் எங்களால் டிக்கெட் எடுக்க முடியல மேடம் அப்படின்னு சொல்லி திரும்ப கான்சுலேட்டில் போய் சொல்லும்போது சரி நான் அதை அவங்கள்ட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்லி அவங்க அதுவும் பேசி வாங்கி கொடுத்தாங்க. நீங்கள் அந்த ராசர் கைமா போய் அந்த ஐடியும் வாங்கிட்டீங்க, இப்போ டிக்கெட்டும் அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க, நீங்கள் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கும் வந்துட்டீங்க. இப்போ அங்க இருந்த 9 பேர் இருக்காங்கல்ல, மீண்டும் உங்களை தொடர்பு கொண்டாங்களா? அவங்கள யாராவது இங்க வந்துட்டாங்களா? அந்த பணம் அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அவங்க எதிர்பார்த்த பணம் கிடைச்சி வந்துட்டாங்களா? இன்னும் அதுக்கப்புறம் இவங்க யாரையாவது வெளியே அமைச்ச மாதிரி உங்ககிட்ட தகவல்கள் இருக்கா? ஆக்சுவலி நான் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம் தொடர். இந்த UAE ஐடி ஆஃபீஸில் ஒன்று நடந்துச்சு தொடர், அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா நான் இவனை திரும்ப கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த அப்ளை பண்ணி கொடுக்குற ஒரு 8 நாள் கேப்பில் நான் அங்கே இருக்கிற தமிழ் நபர்களை சந்தித்து இந்த மாதிரி எங்களுக்கு நடந்துச்சுன்னு சொல்லும்போது அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி சாத்தியம் கிடையாது. 10 நாளுக்குள்ளார 1 மாதத்துக்குள்ளாரெலாம் இங்கே வந்து லோன் எடுக்கவே முடியாது. நாங்கள் வந்து இங்கே 30 வருஷமாக இருக்கோம், இங்கே கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி எடுக்க சாத்தியமே இல்லை. இந்த ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, மெடிக்கல் செக்கப்புக்கு அப்ளை பண்ணி அதை முடிக்கிறதுக்கே 15 நாள் ஆகும். அதுக்கு அடுத்தது நீங்கள் UAE ஐடிக்கெலாம் இது பண்ணணுன்னா அது ஒரு 2-3 மாதம் கூட ஆகும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து லோன் எடுக்கவே முடியாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், தொழுதூர் பசும்புள்ளூர் சேர்ந்த பழனிமுத்துங்கிற நபர் பேரில் ஒரே மாதத்துலேயே அவர் பேரில் 3 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி லோன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா அவங்க வந்து லீகலாக இதை பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லீகலாக பண்ணியிருப்பாங்க. இங்கே அவங்களுக்கு வந்து இந்த பேங்கிங்கில், UAE ஐடி ஆஃபீஸில், இமிக்ரேஷனில், அப்புறம் வந்து மெடிக்கல் செக்கப் சென்டர், இன்னும் சில அரசு சார்ந்த துறைகள் இருக்குல்ல, அவங்க அந்த அரசு சார்ந்த நபர்கள் எல்லாருமே உதவி செஞ்சால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். அவங்களால பார்த்து 1 மாதத்தில் 10 நாள்லாம் லோன் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படி தான் பண்ண முடியுமே தவிர லீகலாக பண்ணணும்னா இதுக்கெல்லாம் வருஷ கணக்கில் ஆகும். அவங்க வந்து இதுக்கெல்லாம் ஆட்களை வச்சுக்கிட்டு இந்த அரசு சார்ந்த நபர்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறதுனால இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு வெளிநாட்டு பெண்மணி வந்து இதில் சொல்லியிருந்தீங்க, இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்குமா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் பெரிய இடத்த தான் யோசிக்க வேண்டியது, ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்குமா இது? ஆமாம் தோழர், இதை நான் பின்னாடி அப்படியே இதை சொல்கிறேன் பாருங்க. அந்த UAE ஐடி ஆஃபீஸில் நடந்தது சொல்கிறேன், அப்படியே அதை கண்டினியூ பண்ணுறேன். அந்த UAE ஐடி ஆஃபீஸ்க்கு வந்து நான் இந்த லோன் பற்றிலாம் பேசும்போது இவங்க இல்லீகலாக பண்ண முடியும்னு சொன்னாங்க இல்லைங்களா. அப்போ வந்து நான் ஒருத்தர் வந்து எனக்கு சொன்னாப்புல, இந்த மாதிரி துபாய்க்கு வந்து வேலைக்குன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டுனாங்கன்னா நம்மளை இவங்க பேரில் வந்து லேபர் கோர்ட்டில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்களை வந்து தண்டிக்கலாம். இங்கே இருக்கிற சட்டம் வந்து அதுக்கு நமக்கு உதவி செய்யும். அதுக்கு வந்து முதல்ல நம்ம வந்து உங்களோட எம்ப்ளாயி கான்ட்ராக்டும் UAE ஐடியும் வந்து வாங்கணும், வாங்கிட்டோம்னா நம்ம லேபர் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை எங்கே எடுக்கலாம்னா அங்கே இருக்கிற அமீர் சென்டர் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற சேவை மையம் இருக்குது இல்லைங்களா, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்லாம் எடுக்கிறோம். அந்த மாதிரி அமீர் சென்டருக்கு போனோம்னா நம்மளோட எல்லா டீட்டெயிலும் எடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற அமீர் சென்டரில் போயிட்டு பக்கத்தில் தேராக்கு பக்கத்தில் இருக்கிற அமீர் சென்டருக்கு போயிட்டு என்னோடய UAE ஐடியும் எம்ப்ளாயி கான்ட்ராக்டும் கேட்டேன். அவங்க வந்து என்னோடய வீசாவை செக் பண்ணிவிட்டு, இது வந்து ராசல் கைமா ஃப்ரீ ஜோன் வீசா, இதுக்கான டீட்டெயில் வந்து இங்கே எடுக்க முடியாது, இதுக்கு தனி ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியல, நீங்களே தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வந்துட்டேன்.
வந்ததுக்கப்புறமா இவன் யூஏஐ ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்தோடனே அந்த கணேஷ்மூர்த்தி பால்ராஜா அவனை கூட்டிகிட்டு நான் போனேன். போயிட்டு அங்கே அப்ளை பண்ணி இவனை உள்ளார அனுப்பிட்டு நீ போய் அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு வரான்ட்டு நான் ரிசப்ஷனில் வந்து என்னோடய ஃபார்ம் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். இதை காட்டி என்னோட யூஏஐ ஐடி வந்து வந்துருச்சு, இந்த ஐடி வந்துருச்சுன்னா இதோட காப்பி ஒன்று எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட வந்து ரிசப்ஷனில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து கேட்டேன். அவங்க வந்து அந்த ஃபார்மை வந்து செக் பண்ணிவிட்டு இந்த ஐடி வந்து உன்னோட கம்பெனிக்கு போயிருக்கோம், நீ போயிட்டு உன் கம்பெனியில் கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், என் கம்பெனிக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அவங்களால எனக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க பிரச்சனை இருக்கிறதுனால, அதனால் நீங்களே இங்கே எனக்கு ஒரு காப்பி ஜெராக்ஸ் மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை அப்படிலாம் நாங்கள் இங்கே வந்து யூஏஐ ஐடி காப்பிலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் இதுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுன்னாலும் நான் வந்து அதுக்கு காசு கொடுக்குறேன், ஏதாவது பேமெண்ட் பண்ணணுன்னாலும் பண்ணுறேன், ஒருவேளை இல்லை நான் ஏதாவது ஃபார்மில் லீகலாக சைன் பண்ணணுன்னாலும் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படிலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் வந்து வேறு யார்த்தாவது கேட்டேன்னா இல்லீகலாக வேறு ஏதாவது பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் என்னை வந்து டவுட் இது பண்ணலாம், கொடுக்காமல் இருக்கலாம். என் ஐடியை கேட்கும் போது என் ஐடி வந்து எனக்கு கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி நான் கேட்டு அங்கே வந்து அவங்களோட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கேன். அவனுங்களும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடமே ஒரு மாதிரி இதாகுது. அந்த டைமில் இந்த உள்ளார யூஏஐ ஐடி ப்ராசஸ்க்காக உள்ளார போனப்போ அந்த கணேஷ்மூர்த்தி பால்ராஜ் வந்து வெளில வந்து பார்த்துட்டு இங்கே இந்த மாதிரி சத்தம் வருதுன்ட்டு பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நம்ம வந்து ஊருக்கு போயிடலாண்ணா, எந்த பிரச்சனையும் வேணாண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுகிற குரலில் பேசி, ஏன்னா அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாலைவனமாக இருக்கும். ராசிகேமன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துல பக்கத்தில் ஒன்றுமே பெருசாக இதெல்லாம் கிடையாது. அவனுங்க அடித்து பாலைவனத்தில் தூக்கி போட்டானுங்கன்னா நம்மளை வந்து நம்மளோட பாடி கூட கண்டுபிடிக்க முடியாது. மணல் மூடிச்சுன்னா அதுக்கப்புறம் எதே ஃபைன் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஒரு இடம். அதனால அவன் பயந்துட்டு சொன்னதுனால சரின்ட்டு நான் அவன் அழுறானேன்ட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அவனுங்க எங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டும் போட்டு கொடுத்துட்டானு. ஜூலை 18 துபாயிலேருந்து மும்பைக்கும் மும்பையிலேருந்து சென்னைக்கும் கனெக்டிங் ஃப்ளைட்டு இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் அங்கே துபாயிலேருந்து மும்பை வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கணேஷ்மூர்த்தி பால்ராஜ் வந்து அந்த யூஏஐ ஐடி ஆஃபீஸில் அவனுக்கு ஒன்று நடந்தது. அதாவது இவன் ஐடி ப்ராசஸ்க்காக உள்ளார போனதுக்கப்புறம் அவனை அங்கே இருக்கிற ஆஃபீஸர் ஒருத்தன் வந்து வீடியோ கால் பண்ணி இவனை காட்டியிருக்கான். ஆப்போசிட்டில் அந்த வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்தவன் என்ன சொல்லியிருக்கான்னா, அவனை வந்து வீடியோ காலில் காட்டாத, அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக முடியுதா என்னன்ட்டு செக் பண்ணி சொல்லு, இந்த முறை கரெக்டாக பண்ணி அனுப்புங்க, இவனில் வந்து இதோட முடிச்சு அனுப்புங்க, நம்ம வந்து இவனை அனுப்பி விட்ருவோம், இதுக்கப்புறம் இவனை வச்சுக்கிட்டு தொல்லையாக இருக்குங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கான். அது வந்து ஹிந்தியில் பேசியிருக்கானுங்க அவனுங்க 2 பேரும். இவனுக்கு ஹிந்தி புரியுங்கிறதுனால அவன் வந்து சொல்கிறான், இதை வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டானுன்னா ஹிந்தியில் பேசிக்கிட்டானோ, எனக்கு ஹிந்தி புரியுங்கிறதுனால நான் கேட்டேன், அதனால தான் அவனுங்க வந்து நம்மளை அங்கேயே ஏதாவது பண்ணிவிடுவானுன்னு தான் பயந்துட்டு வந்து நான் அவன்கிட்ட நம்ம போயிடலான்ட்டு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ தான் அந்த ஏற்கனவே சொன்னாங்க பார்த்தீங்களா, இல்லீகலாக இவனுங்க எல்லாரும் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்கன்னு. அப்போ தான் தெரிஞ்சுது அங்கே இருக்கிற அரசு சார்ந்த நபர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த திருட்டை பண்ணுறானுங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து தனியாக அங்கே போயிட்டு எதிர்க்க முடியாது அப்படிங்கிறது வந்து இங்கே நான் மும்பை ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறமா தெரிஞ்சுது. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா நான் இந்த விஷயத்த வந்து அப்படியே விடக்கூடாதுன்னு என்ன பண்ணேன்னா, துபாயோட பிரசிடென்ட் ஷேக் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு அடுத்த படிநிலையில் இருக்கிற சில மினிஸ்டர்ஸு, அதுக்கப்புறம் துபாயோட போலீஸு, கவர்மெண்ட் மீடியா, அப்புறம் நம்ம கவர்மெண்டோட பிரைம் மினிஸ்டர். இங்கே ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அங்கே இருக்கும் பொழுதே ஏன் தமிழ்நாடு அரசோட இந்த வெளி இதுக்காக ஒரு அமைச்சர் வந்து நியமிச்சிருக்காங்க, அந்த அமைச்சகத்தை தொடர்புக்குள்ள பார்த்தீங்களா, இல்லை அதனுடைய செயலாளர் அப்படி யாரையாவது ஒருத்தர் தொடர்புக்குள்ள பார்த்தீங்களா, அவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா, இல்லை கிடைக்காத போனதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஆக்சுவலி தோழர், நமக்கு வந்து அங்கே இருந்த வரைக்கும் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருந்தோம், வெளியில் வரணும்னு தான் யோசிச்சோமே தவிர இதை வந்து யாருக்கிட்ட கொண்டு போகிறதுன்னு அப்போ தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த 9 பேரையும் சேர்த்து காப்பாற்றணுன்ட்டு கான்டாக்ட் பண்ணேன், அமைப்புங்களை ட்ரை பண்ணேன், அமைப்புங்க எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணாதுன்னொன்று எங்களுக்கு பயம் இன்னும் அதிகமாகிடுச்சு. ஒரு அமைப்பே வந்து உதவிக்கு வரமாட்டான்னா அப்போ இது வந்து பெரிய விஷயமா இருக்குது, இவங்கள்ட்ட வந்து தப்பிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பெருசு, நம்ம அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாதுன்ற ஒரு பயம் வந்துச்சு. உடனே நம்ம வந்து தப்பிச்சா போதுங்கிற ஒரு மனநிலையில் இருந்தேன். அப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், போட்டு தான் நான் கான்சுலேட்டுக்கு போனேன். அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செம்மலர் சபராஜ்னு ஒரு தோழர், என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்கே அயலக தமிழர் நலவாரிய துறையோட சேர்மனாக இருக்கிற கார்த்திகை சிவசேனாபதி தோழரை வந்து டேக் பண்ணி, தோழர் இவங்களுக்கு வந்து உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரோட அஃபிஷியல் மெயில் ஐடி இருக்குது இல்லைங்களா, அந்த மெயில் ஐடி கொடுத்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்கள் 3 பேரோட பாஸ்போர்ட் அனுப்புங்க,
அப்படின்னு சொன்னார். அந்த மெயில் ஐடிக்கு வந்து நாங்கள் எங்களோட பாஸ்போர்ட்லாம் அனுப்பிவிட்டோம். அனுப்பி விட்டதுக்கப்புறம் வந்து அவர் வந்து துபாய் எம்பசிக்கு வந்து எங்களோட 3 பேரோட பாஸ்போர்ட் அனுப்பிவிட்டு அவர் வந்து எங்களுக்காக வந்து இவங்க 3 பேரை சீக்கிரமாக இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லி நான் பர்சனலாக மெயில் பண்ணதான் வந்து இங்கே இருக்கிற என்னோட கம்யூனிஸ்ட் தோழருக்கு வந்து மெசேஞ்சரில் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அது போக நான் விசிகாவில் இருக்கிறதுனால விசிகாவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாரையும் டேக் பண்ணி போஸ்ட் போட்டதுனால இங்கே இருக்கிற அம்பேத்கோவில்னு ஒரு தோழர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்காக வந்து இங்கே எஸ்எஸ் சிவசங்கர்னு ஒரு அமைச்சர்கிட்ட வந்து உங்களை பற்றி தகவல் வந்து சொல்லியிருக்கோம் தோழர். அது போக நாங்கள் வந்து எம்எம் அப்துல்லா அண்ணனை வந்து கான்டாக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறோம். உங்களை வந்து கூடிய சீக்கிரமாகவே உங்களை வந்து மீட்டு கொண்டு வரதுக்கான வேலையை வந்து நாங்கள் செய்வோம், நீங்கள் வந்து பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி உங்களுக்காக அரசு தரப்புலையும் வந்து பேசியிருக்காங்க. ஆமாம். ஆனால் அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைச்சதா? ஆனால் பெருசாக இதாகல தோழர். எங்களை வந்து யாருமே தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து யாருமே ரீச் பண்ணல. நாங்கள் வந்து அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு 15 நாள் அங்கே வந்து இந்த ப்ராசஸ்க்காகலாம் தங்க வேண்டியது இருந்துச்சு. இந்த 15 நாளில் என்ஆர்ஐ டீம்லேருந்தோ என்ஆர்டியிலேருந்தோ யாருமே எங்களை வந்து கான்டாக்ட்லாம் பண்ணவே இல்லை. கான்டாக்ட் பண்ணல. நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு வந்து எங்களுக்கு ரிட்டன் டிக்கெட்லாம் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா என்ஆர்டிக்கு வந்து நான் ஒரு முறை கால் பண்ணி வந்து பேசினேன். இந்த டோல் ஃப்ரீ நம்பர்லாம் இருக்குது இல்லைங்களா, அப்படி ஒரு நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி நான் அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இன்னும் விசாவை கேன்சல் பண்ணல, நாங்கள் வந்து இந்தியா போனதுக்கப்புறமா வந்து கேன்சல் பண்ணுறதா அவங்க வந்து சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து எங்கள் பேரில் என்ன வேணால் கம்ப்ளைண்ட்டாக சொல்லி விசாவை கேன்சல் பண்ணலாம், எங்களோட பணத்தெல்லாம் இவங்க திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து விசாவை கேன்சல் பண்ணாங்கன்னா எங்களோட விசா இது பாஸ்போர்ட் வந்து பேன் பண்ணிவிடுவாங்க அந்த நாட்டில். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அங்கே இருக்கும்போதே ஒரு நாள் கால் பண்ணி பேசினேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து அங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு சேஃப் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்துடுங்க, தமிழ்நாட்டுக்கு வந்துடுங்க, இங்கேருந்து நம்ம கேஸ் போட்டு அதுக்கு வந்து ஏதாவது கேஸ் நடத்தி அந்த பேன் வந்து விழுந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்தியன் கான்சுலேட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா, அதோட லெட்டர்லாம் வச்சுருக்கிறீங்களா, அதெல்லாம் வச்சு கூட நம்ம கேஸ் போட்டு வாதாடி நம்ம அந்த பேன் வந்து எடுத்துடலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. இப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக 3 நபர்களும் இங்கே வந்துட்டீங்க. நான் முன்னாடி கேட்ட கேள்வியை தான், இந்த 9 பேர் இப்போ எங்க, அவங்க அங்க இருக்காங்களா, இந்த கூட்டுல அவங்களுக்கும் பங்கு இருக்கா, இன்னும் எத்தனை பேர் அனுப்ப தயாரா இருக்காங்க, தமிழ்நாடு அரசு இதுக்கு ஏதாவது தலையிட வேண்டிய தேவை இருக்கா? ஆமாம் தோழர், இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று நடக்கல. அதே மாதிரி இந்த ஒரு குரூப் தான் இந்த ஃப்ராடு பண்ணலை. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குரூப் இருக்காங்க. பாகிஸ்தான்காரனும் இந்த மாதிரியான வேலை பார்க்குறான், பங்களாதேஷ்காரனும் பார்க்குறான். இந்த குரூப்புக்கே பார்த்தீங்கன்னா அசர்பைஜானை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் இதை சொல்லியிருக்கா. அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவங்களும் பல குரூப் இந்த வேலையை பார்க்குறாங்க. இன்னும் சிலர் சொல்லணும்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே இந்த மாதிரியான கம்பெனிஸ் அங்கே வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஆட்களை கூட்டிகிட்டு போய் இந்த வேலையெல்லாம் பார்க்குறவங்களும் இருக்காங்க. இந்த ஃப்ராட் பண்ணி சம்பாதிக்கிறவங்க, கோடிக்கணக்கில் லோன் எடுத்து சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த குரூப் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து சொல்லியே கூட்டிகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அதாவது உங்கள் பேரில் வந்து லோன் எடுத்து அதுலேருந்து தான் நாங்கள் உங்களுக்கு வந்து இது காசு கொடுக்க போகிறோம், சம்பளம் கொடுக்க போகிறோம், உங்களை வந்து ரிட்டர்ன் வந்து பாதுகாப்பாக அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியும் கூட்டிகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து சொல்லாமல் அரைகுறையா இப்போ எங்களுக்கு சொன்னாங்க இல்லைங்களா, இந்த தனசேகர் வந்து என்ன சொன்னாப்லன்னா, எங்களுக்கு என்ன சொன்னாப்லன்னா கம்பெனி பேரில் தான் லோன் எடுக்க போகிறோம், உங்களுக்கு வந்து வேலை தான் கொடுக்க போகிறோம், இந்த லோன் கிடச்சிச்சுன்னா எக்ஸ்டெண்ட் தான் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லி தான் சொன்னாப்புல. எங்கள் பேரில் வந்து எங்கள் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி எங்கள் பேரில் வந்து லோன் எடுக்கத்தான் வந்து அவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணி சொல்லவே இல்லை. அதை நம்பி தான் நாங்கள் போனோம். ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறவங்களும் சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டு மாட்டி விடுறவங்களும் பல பேர் இருக்காங்க. நான் இந்த இன்டர்வியூலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸும் ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சராகவும் ஃபேஸ்புக் போஸ்ட்டில் வந்து எனக்கு தெளிவாக சொல்லணும்னா, நீங்கள் தமிழ்நாடு அரசு இதை எப்படி தலையிட முடியும்னு நினைக்கிறீங்க, இதை எப்படி தடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் அங்கேயும் அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க, இங்கேயும் இது நடக்கிறத உங்களால் பார்க்க முடியுது, நீங்கள் இதை தொடர்ச்சியாக நிறைய வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாடு அரசு இதை எப்படி தலையிடணும்னு நினைக்கிறீங்க? அதான் தோழர், என்னன்னா இது பல வருஷமாக நடக்குது, பல லட்சம் பேர் போய் இப்போ சிக்கியிருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த பல லட்சம் பேரும் போய் சிக்கினதை வந்து ப்ரூஃப் வந்து நம்மக்கிட்ட எல்லாரும் பற்றி டீட்டெயில் கிடையாது. ஆனால் இந்த 9 பேர் பற்றி டீட்டெயில் இருக்குது. இந்த 9 பேர்லையுமே கோடிக்கணக்கான ரூபாய் லோனாக எடுத்திருக்காங்க. இவங்க யாருங்கிறது நமக்கு தெரியும், சரிங்களா. பர்டிகுலராக இவங்க எந்த கிராமத்தை சேர்ந்தவங்க, இவங்களோட ஃபோன் நம்பர் வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, அந்த பழனிமுத்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 1 மாதத்தில் லோன் எடுத்து அனுப்பிட்டாங்கன்னு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 7ஆம் தேதி காலையில், திங்கக்கிழமை 7ஆம் தேதி காலையில்
துபாய் ஏர்போர்ட்லேருந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து டிக்கெட் போட்டிருந்தாங்க. நான் 4ஆம் தேதியை கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்க தந்த ரூமில் வந்து தங்கலை. ஸோ வெளியில் தங்கிட்டு இருந்ததுனால அவர் வந்து ஊருக்கு வந்துட்டாரா இல்லை அங்கேயே இமிக்ரேஷனில் மாட்டி சிறையில் இருக்காராங்கிறத பற்றி நமக்கு தெரியல. ஆனால் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். ஒருவேளை ஃபோன் ரீச் ஆயிடுச்சுன்னா அவர் வந்து ஊருக்கு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட நான் பேசினா அவர் வந்து கண்டுபிடிச்சிருவாருங்கிறதுனால என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட வந்து நம்பர் கொடுத்து அவரை பேச சொல்லி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். அவர் வந்து ஊருக்கு வந்துட்டார். அவர் ஃபோன் ரீச் ஆகிட்டு அவர் ஒய்ஃப் தான் ஃபோன் எடுத்தாங்க. ஃபோன் எடுத்து இது யாரோட நம்பரு என்ன ஏதுன்னு கேட்கும் போது அவங்க வந்து சொன்னாங்க, இது என்னோட வீட்டுக்காரர் நம்பரு, அவர் வந்து கடைக்கு போயிருக்காரு, பக்கத்தில் எங்கே போயிருக்காரு, அவர் ஊரில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து அந்த பழனிமுத்து வந்து ஊருக்கு வந்துட்டார். அவர் வந்து தொழுதூர் பசும்பலூர் சேர்ந்த ஒரு நபர். அவரோட நம்பரு நம்மள்ட்ட இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம போயிட்டு அந்த பழனிமுத்துவை வந்து நீங்கள் வந்து உங்கள் பேரில் வந்து லோன் எடுத்து வந்து நிரூபிக்கணும்னு சொல்லி பாஸ்போர்ட் கேட்டோம்னா அவர் வந்து பயந்துருவார். ஏன்னா அவருக்கு இந்த ப்ராசஸில் அந்த லோன் ப்ராசஸில் அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 70,000 அவ்வளோதான் கிடைக்கும். ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். இந்த அமௌண்ட்டுக்காக இவர் வந்து அங்கே போயிட்டு அவர் அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காருன்னா அவரோட பொருளாதார நிலைமையும் அவரோட சூழலும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் இதுக்காக போனதுக்காக என்ன ரீசன்னா, ஒரு 4 ஆடு இல்லை ஒரு 10 ஆடு வாங்கிட்டா நம்ம அந்த ஆட்டை வச்சு பழச்சிக்கலாம், அதை வச்சு நம்மளை மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இந்த வேலைக்கு போயிட்டு வந்தார். அப்படியா மட்டும் ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீ வந்து இவ்வளவு கோடி உன் பேர்ல என்ன கேக்குறேன்னா அரசு என்ன எப்படி தலையிடணும்னு கேட்கிறேன். இதுல வந்து நீங்க குறிப்பிட்ட நபர் சொல்லி ஒரு நபர் தான் நம்ம கிட்ட கிடைக்கிறாருன்னா அதை வச்சு அரசு ஒரு முடிவு எடுக்கும். ஒரு அரசு ஒரு கொள்கையா முடிவு எடுக்கணும்னா என்ன முடிவு எடுக்கணும்? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லோன் ஃப்ராடு வந்து நடந்திருக்குங்கிறத வந்து நிரூபிக்கணும்னா இந்த 9 பேரோட பாஸ்போர்ட் வாங்கி யூஏஇல செக் பண்ணோம்னா இவங்க பேர்ல எத்தனை கோடி லோனா எடுத்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னாவே இவங்களை வந்து கூட்டிட்டு போனாங்க இல்லைங்களா ஏஜென்ட் ராஜா, இந்த ஏஜென்ட் ராஜா இது பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த ஏஜென்ட் ராஜாவுக்கு இன்னொரு ஏஜென்ட் தான் கான்டாக்ட் கொடுத்துருப்பாப்புல. ஏன்னா இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நேரடியாக இங்கே வந்து ஆட்களை பிடிக்க முடியாதுங்கிறதுனால இங்கே இருக்கிற ஏஜென்ட்டுங்க மூலியமாக தான் இந்தியா முழுக்க இருக்கிற தமிழ்நாடுல இருக்கட்டும் வேற சில மாநிலங்கள்ல இருக்கட்டும் இங்கே இருக்கிற ஏஜென்ட்டுக்கு மூலியமாக தான் அவங்க வந்து அந்த கான்டாக்டை வந்து இது பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற ஆட்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற எத்தனை ஏஜென்ட்டுன்னு கான்டாக்ட் எடுத்து அவங்க மூலிமா எத்தனை பேரை வந்து இவங்க கூப்பிட்டு போய் எத்தனை கோடி இது வரைக்கும் இந்த மாதிரி திருடப்பட்டிருக்குதுன்னா வந்து இந்த விஷயத்த வெளியில் கொண்டு வந்தால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஆகும். அதே மாதிரி இந்த குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். இதை வந்து ஒட்டுமொத்தமாக இதை நிறுத்தவும் செய்யலாம். இந்த நெட்வொர்க் பெருசுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த நெட்வொர்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்கிறத நம்ம இவங்களை ட்ரேஸ் பண்ணோம்னா கண்டுபிடிச்சி இதை வந்து இனி இந்த குற்றத்தை நடக்காமலும் சரி பண்ணலாம். இதுக்கு வந்து அரசு சார்ந்த யாராவது ஒரு அதிகாரிங்க வந்து இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், அந்த நடவடிக்கைலாம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நான் என்ன பண்ணேன்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த கம்ப்ளைண்ட் சொன்னேன் இல்லைங்களா, அங்கே துபாயோட போலீஸ்லேருந்து பிரசிடென்ட்லேருந்து எல்லாமே, அதேமாரி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், என்ஆர்டி, வெளியுறவுத்துறை அமைச்சகம், இவங்க அப்புறம் அந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி யாருமே என்னோட கம்ப்ளைண்ட் எடுக்கல. அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் கமிஷனரு, டிஜிபி, எஸ்பி, சைபர் கிரைம்னு எல்லார் சைடும் ட்ரை பண்ண யாருமே என்னோட கம்ப்ளைண்ட்டு பெருசாக இது பண்ணல. இதெல்லாம் துபாயில் நடந்ததுனால இங்கே எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டோன்ட்டு விட்டாங்க. இவங்களில் யாராவது இதை நான் எடுத்து செஞ்சாங்கன்னா இந்த குற்றத்தை வந்து நிரூபிக்க முடியும். இதை ஆதாரப்பூர்வமாக குற்றவாளிகளையும் பிடிக்க முடியும். இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கிறதா வந்து நமக்கு வந்து இது வரைக்கும் வெளிநாட்டில் நடக்கிற க்ரைம்லாம் என்னவா நம்ம கேள்விப்பட்டிருப்போம்னா, இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒட்டகை மேய்க்க விடுறது, ஆடு மேய்க்க விடுறது, அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் வந்து இந்த இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு போயிட்டு கம்பி கட்டுற வேலைக்கு, கொத்தனார் வேலைக்கு அந்த மாதிரி விட்டதை கேள்விப்பட்டிருப்போம். வேற சாஃப்ட்வேர் வேலைன்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்டில் விட்டது, இந்த மாதிரியான இது கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் வந்து சைபர் ஸ்லேவரி, அதாவது வேலைக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள அடிமைகளாக பயன்படுத்தி இன்னொரு நபரை ஃபோன் பண்ணி மிரட்டி பணம் பறிக்கிறது வேலை, இதெல்லாம் தான் கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து ரொம்ப இது வரைக்கும் நானுமே கேள்விப்படல. அதனால தான் இதை பற்றி எதுவுமே தெரியாதனால போய் சிக்கிட்டோம். அதாவது நம்ம பேர்லேயே போலியாக கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பேரில் 10 கோடி 20 கோடி லோனாக எடுத்து நீங்கள் அரசு தரப்பில் அதிகாரிகள் மட்டத்தில் எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கீங்க. இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள்கிட்ட இதை பற்றி நீங்கள் பேசுனீங்களா? அவங்கள யாரையாவது இது பற்றியான கோரிக்கைகள் வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்களா அரசுக்கிட்ட? ஆக்சுவலி நான் வந்த ஆரம்பத்தில் வந்து நான் சார்ந்திருக்கிற விசிஏ கட்சி தலைவர் எழுச்சி தமிழரை வந்து தொடர்புகளில் ட்ரை பண்ணுறேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த
முதல் பார்லிமெண்ட் கூட்டமும் அப்போ தான் நடந்துச்சு. அவர் டெல்லியில் இருந்தார். அதுக்கு அடுத்தது திரும்ப அவர் சென்னை வரும்போது மீட் பண்ணலான்னு பார்த்தா அந்த டைமில் கவினோட ஆணவ படுகொலை நடந்து அதோட போராட்டம் நடந்துட்டு இருந்து, இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்களோட போராட்டம் நடந்துட்டு இருந்து, அது இல்லாமல் அவரோட சின்னம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்கள அந்த மாதிரி இருந்ததுனால அவரை வந்து என்னால் கான்டாக்ட் போய் நேராக பார்க்க முடியல. அவர் வந்து நேரடியாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அவரை கான்டாக்ட் பண்ண முடியலங்கிறதுக்கு அப்புறமா நான் மீடியாவை ட்ரை பண்ணேன். அப்படி வந்து நிறையா மீடியாவை வந்து ட்ரை பண்ணேன். அதில் பெரும்பான்மையான மீடியாக்கள் வந்து அந்த நியூஸை வந்து புறக்கணிச்சிட்டாங்க, போட இது பண்ணேன். அதில் ஒரு சில சேனல்ஸ் வந்து இது பண்ணாங்க. அதில் ஒரு 10 சேனல்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். ஒரு சேட்டலைட் சேனல்னு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். இன்னும் சில யூடியூப் சேனல்ஸில் இது பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை வெளில கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, இன்னும் சில அரசியல் கட்சி சார்ந்த ஆளுமைகளை வந்து சந்தித்து அவங்க மூலியமா ஏதாவது அறிக்கை வெளியிடுறது, இல்லை ஏதாவது அதிகாரியை இதுக்காக நியமிங்க, இவங்களை வச்சு இந்த நடவடிக்கை எடுங்க, இந்த குற்றத்தை ஃபஸ்ட்டு நிரூபித்து அதுக்கு அடுத்தது இதை வந்து யூஏக்கு பாஸ் பண்ணி அவங்க தான் இதை வந்து முற்றிலும் தடுக்க முடியும். அதனால இங்கே ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்டவங்க இவங்க பேரில் தான் லோன் எடுத்திருக்காங்கிறதுக்கான ப்ரூஃப் நம்மள்கிட்ட தானே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டை சார்ந்தவங்க பேரில் தான் லோன் எடுத்திருக்காங்க. அப்போ நம்ம வந்து துபாய் அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் துபாயிலேருந்து அவங்கள ரீச் பண்ண முடியும். ஏன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, என் கம்ப்ளைண்ட்டுக்கே அவங்களால என்னை ரீச் பண்ண முடியல. துபாய் போலீஸால் என்னோட கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அது இங்கே வந்து ஒரு தொழில்நுட்ப ரீதியாக வந்து தொடர்பு கொள்ள அங்கே இருக்கும்பொழுது தமிழ்நாட்டு அதிகாரிகளாலையும் உங்களால் தொடர்பு கொள்ள முடியல. ஆனால் அந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் அவங்களுக்கு சொல்லனாலும் அவங்களும் உங்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை இருக்குது. இங்கே பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே வந்து எளிமையானவர்களை தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த குரல் வந்து தமிழ்நாடு அரசுக்கு கேட்கணும். ஏன்னா தமிழர்கள் வந்து பல நூற்றாண்டுகளாக பல நாடுகள் கடந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கவும் பல நாடுகளை வளர்க்கவும் இங்கேருந்து பல வழிகளில் வெளியேறி போயிருக்காங்க. இன்றைக்கு ஏமாற்றப்படக்கூடிய சமூகமாக வந்து தமிழர்கள் இருக்கிறது வருத்தம் அளிக்குது. இதில் தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக தன்னுடைய காலை பதித்து இந்த மக்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு இதில் அதிக கவனம் செலுத்தி தமிழர்களுக்கான உரிமைகளையும் தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் வெளிநாடுகளில் போய் தங்களுடைய சுயமரியாதை இழந்துட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தினேஷ் போன்ற பலருடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையும் இது இப்படியாவது அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு இதன் மூலியமாகவும் நம்ம வலியுறுத்துவோம். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பயணிங்க, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நம்புவோம். நன்றி.